गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாரதன் முனிவர் வசிஷ்ட பகவானுக்கு வழங்கிய திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் 1000 இப்பொழுது நாம் 151வது திருநாமத்தை சுவைக்கும் பாக்கியம் பெறுகிறோம். ஜொரக்னன் என்பதாக சென்ற திருநாமத்திலே எம்பெருமான் பாணாசுர யுத்தத்தின் பொழுது கிருஷ்ணனாக அவதரித்த காலத்திலே பாணனோடு யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்த பொழுது பாணாசுரனுக்கு நண்பன் நான் என்று பரமேஸ்வரன் தன் கடமையை நிறைவேற்ற பாணனுக்கு துணையாக வந்து சிவ ஜுவரம் என்கிற ஜுவரத்தை கண்ணபிரானின் படை மீது ஏவிய பொழுதும் கண்ணபிரான் அந்த ஜுவரத்தை விஷ்ணு ஜுவரத்தை ஏற்படுத்தி முறியடித்து அந்த ஜுவரம் தன் அடியார்களை இனி தாக்கக்கூடாது என்று அந்த ஜுவரத்தின் வேண்டுகோளை ஏற்று தாக்க மாட்டேன் என்று அந்த ஜுவரத்தின் வேண்டுகோளை ஏற்று அந்த ஜுவரத்தின் ஆணவத்தை அழித்த வரலாறை பார்த்தோம். இந்த நிலையிலே இன்னொரு திருநாமத்தை நாரத பகவான் வசிஷ்டருக்கு இந்த சொல்லுகிறார். என் பெரிய திருடன் அப்படின்னு சொல்றார். திருவேங்கடமுடைய நிலத்தை திருடுவான் அப்படின்னு கேட்டால் தன் அடியவருடைய நோய்களை திருடுவான். அடியவர்கள் இவன் திருவடியை சரணம் என்று பற்றினால் அவர்களுக்கு வந்த நோய்கள் எங்கே போயின என்று தெரியாது போய்விடும். அவளை அப்படியே அபகரித்து விடுவான், அப்படியே கள்ளும் கொண்டு திருடி விடுவான் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையிலே வரக்கூடிய திருநாமம் 151. உண்மைதான். என்னுடைய திருத்தப்பனார் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 1940 வாக்கில், நான் பிறந்தது 47, அதுக்கு முன்னாடி நிகழ்ந்த வரலாறு பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன், அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். 1940 வாக்கிலே நாடெங்கும் வைசூரி நோய் பரவி இருந்த காலம். இப்பொழுது வைசூரியை ஸ்மால் பாக்ஸ் என்கிற நோயை அடியோடு ஒழித்து விட்டார்கள் என்று பெருமிதம் கொள்ளலாம். அப்பொழுது மக்களை ரொம்ப தாக்கியது. பல பேர் இதில் மாண்டு போனார்கள். தமிழகத்திலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருத்தகப்பனாரும் ஒருவர். 1940 அவருக்கு ரொம்ப இளம் வயது, 27-28 வயது இருக்கும். அப்பொழுது அவர் திருவிடைமருதூரிலே குடியிருக்கிறார். குடியிருக்கின்ற காலத்தில்
அவருக்கு இந்த நோய் பரவியதுனால பக்கத்தில் தான் திருநாகேஸ்வரத்தை ஒட்டிய தேவனார் வளாகம், அவருடைய மாமனார் வீடு. ஆனாலும் இந்த நோயினுடைய கொடுமையினாலே கடித போக்குவரத்து கூட வைத்துக்கொள்ள மாட்டார்கள், பழக்கம் அப்படி. அப்படிப்பட்ட நிலையிலே தாய் தகப்பனார், சிறிய இளம் குடும்பம். இந்த நோய் தாயப்பனாரை ஆட்டி படைக்கிறது. மருத்துவர்கள் வந்து பார்த்து விட்டு கெடுதி சொல்லிவிட்டார். அம்மா இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் தீவிரமாக இருக்கு, எங்களால் முயற்சியை செய்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு விடை பெற்று விட்டார். அந்த நிலையிலே இனி தாங்காது என்ற பொழுது எம்பெருமான் அவன்தான் நம்மை காப்பாற்ற முடியும், வேறு யார் காப்பாற்றுவார்கள் என்று கருதி இறந்தவர்களை கூட பிழைப்பூட்டக்கூடியது என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தை ஒருமுறை சுருக்கமாக மனதிலே அனுசந்திப்போம் என்று திருத்தகப்பனார் என் தாயிடம் சொல்லி காகிதத்தையும் பென்சிலையும் வாங்கி ராமாயணத்தை சுருக்கமாக 4 ஸ்லோகங்களிலே எழுதினார். ராம கௌஷிகமன்வகாது என்று தொடங்குகின்ற சதுஸ்லோகி ராமாயணம். ராமர் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காக்க அவருடன் சென்றார். பதிமுனேர் வாஜாவதி தாடகாம், வழியிலே முனிவர் சொன்ன சொல்லை ஏற்று தாடகையை சமரித்தான். சத்ரம் தஸ்யர் ரக்ஷ, அவருடைய வேள்வியை காப்பாற்றினான். தேன கதிதாக சுஸ்ராவதாஸ்தா கதாக, தேன கதிதாக சுஸ்ராவதாஸ்தா கதாக, அவர் சொன்ன அற்புதமான பல வரலாறுகளை, கதைகளை கேட்டார். அங்கிருந்து மிதிலை செல்லும் வழியிலே அகல்யை சாப விமோசனம் செய்து கௌதமனுடைய மனைவியாக திருப்பி அவருக்கு கொடுத்தான். ஒரு கல்லாயிருந்த அகல்யை அவளை மறுபடியும் கௌதம முனிவரின் கற்பு மிகுந்த மனைவியாக்கி அவரிடம் கொடுத்தான். மிதிலில் சிவதனுசை முறித்தான் என்ற வரலாறு வரை முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். 2வது ஸ்லோகத்தில் சீதையை கைத்தலம் பற்றி அயோத்திக்கு வருகின்ற வழியிலே பரசுராமனுடைய கர்ப்பபங்கத்தை செய்து அயோத்தியில் வந்து இருந்த பொழுதும் சிறிய தாய் வேண்ட காட்டுக்கு சென்றான். இதுவரை முடிந்துவிட்டது 2 ஸ்லோகங்கள். அப்புறம் கானகத்திலே அவன் கரதூஷணாதிகளை சமரித்தான். சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். சுக்ரீவனுடைய தூதுவ வானர்கள் மூலம் சீதையை கவர்ந்த ராவணன் சீரியல் வைத்திருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு, அதிலும் ஹனுமார் மூலம் தெரிந்து கொண்டு படையெடுக்க புறப்பட்டான் லங்கையை நோக்கி. அதிலே கடலை கடக்க சேதுவை கட்டினான். கட்டி ராவணன் தலைகளை கொய்து எறிந்தான். அவனை வணங்குவோம் என்று 3 ஸ்லோகம். 4வது ஸ்லோகம், இப்படி போரிலே வெற்றி பெற்ற ராமன் புஷ்ப விமானத்திலே அயோத்தியை நோக்கி மீண்டான். அங்கே மக்கள் அனைவரும் ஆனந்தப்பட வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் நடத்தி வைக்க பட்டாபிஷேகம் உண்டு ஆண்டான் நாட்டை. அவன் விழிப்புடன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன அச்சம் என்று 4 ஸ்லோகங்களை முடித்து விட்டார். இதிலே சீதையை ராவணன் அபரித்தான் என்ற விஷயம் சொல்லலை. பின்னாடி ராவணனால் அபரிக்கப்பட்ட சீதையை பற்றி தகவலை அனுமார் மூலம் தெரிந்து கொண்டான் என்றுதான் வருகிறது. நான் கூட தகப்பனாரிடம் கேட்டேன், அதை எழுத வேண்டாவான்னு. எனக்கு அப்போ இருந்த நிலையில் ஒரு பயம் இருந்தது. இந்த ராமாயணம் 4 ஸ்லோக ராமாயணத்தை கூட முடிப்போமோ மாட்டோமோன்னு அஞ்சினேன். அதனால் சீதையை ராவணன் அபரித்தான் என்று சொல்லி அப்படியே முடிச்சுட்டா இந்த பிறவி முடிஞ்சு போயிட்டா கஷ்டமாக இருக்குமே. எனவே அந்த செய்தியை அவாய்ட் பண்ணி மக்கள் ஊகித்தறிந்து கொள்ளும்படி மேலே சொல்லி வைத்தேன் என்று அவர் பின்னாடி எனக்கு சொன்னார். 4 ஸ்லோகங்களில் ராமாயணத்தை எழுதினார். 5வது ஸ்லோகம் திருவேங்கடமுடைய அந்த சன்னதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். உற்சவர்களாக மலையப்ப சுவாமி இருக்கார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராமபிரான் இருக்கார். அதனால் பல பேர் ஸ்ரீனிவாச ராகவன் என்று பெயர் வைத்துக் கொள்வார். அந்த பெயர் தான் எங்கள் திருத்தப்பனாருக்கு வைத்திருக்கார். கையிலே வில்லை வைத்துக் கொண்டிருக்கிற ராமபிரானை பற்றிய திருவேங்கடமுடையான் திருமலையிலே உற்சவர் ஒருவராக திகழக்கூடிய ராமபிரானை பற்றிய
இந்த 4 ஸ்லோகங்கள் வில்லூரிலே பிறந்த, எங்கள் ஊர் வில்லூர் அல்லவா, வில்லூரில் பிறந்த கவியினால் எழுதப்பட்டவை. யார் யார் இந்த அம்மை நோயினாலே அஞ்சி நடுங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோக அனுசந்தானம் செய்தால் வேறு விதமான சம்பத், அந்நியாதிருஷமான ஒப்பில்லாத செல்வம் கிடைக்கும் என்று பூர்த்தி பண்ணி வைத்தார். மறுநாள் ரொட்டீன் செக்கப், கடமை என்று வந்தார்கள் மருத்துவர்கள். ஆனால் அவர்களே அதிசயப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் உடல் தேரத் தொடங்கிவிட்டு இது ஒரு மிராக்கள் என்று சொன்னார்கள். நோயை அபகரித்து கொண்டு போயிட்டான். யார்? திருவேங்கனுடைய பெரிய கொள்ளக்கார். அப்படி பக்தர்கள் தன்னை துதித்தவாறே அவருடைய நோயெல்லாம் கொள்ளை கொண்டு செல்பவன் என்பதனாலே ரோகல் உண்டகன் என்பதாக ஒரு கிருத்தியமா. நாரத பகவான் ராமாயணத்தை வால்மீகி உபதேசித்தவர். அந்த ராமாயணத்தோட ஏற்றத்தை காண்பிப்பதற்காக 4 ஸ்லோகங்களிலே ராமாயணத்தை எழுதி ராமபிரானுடைய அருள் பெற்ற திருத்தாப்பனாருக்கு நோய் கொள்ளை போயிற்று. இப்படி நம்முடைய நோய்களை கொள்ளையடிப்பவன் திருவேங்கடமுடையான். எனவே நாமும் நோய்கள் தீர அவனை வழிபட வேண்டும். இதைத்தான் மிக சுருக்கமாக வாய்ப்பாட்டு ஸ்லோகமாக சொல்லியேன்னு கேளுங்கள். அகிலானபி ரோகான்யகா பக்தவர்க விபாதகான் சுதோ லுண்டதி நாம்னா தத் ரோகலுண்டக ஏததே. அண்மையில் இப்பொழுது வெளியிட்டு இந்த 150வது திருநாமம் முடிந்து 151வது திருநாமத்தை இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏற்கனவே 100 திருநாமங்கள் வரை வேகமாக பதிவு செய்து வைத்திருந்தோம். அது இப்பொழுதுதான் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவி கேட்டார்கள், தமிழே விளக்கம் சொல்லி மறுபடியும் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன், அந்த சுருக்க வாய்ப்பாட்டு தமிழில் தான் சொன்னேன் என்ன நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களே. பார்த்தேன், நியாயம்தான் தோணித்து. அதுக்காக சுருக்கமாக தமிழ் வாய்ப்பாடு. அடியவர் நோய்களை திருடி அவர்களை காத்தருளும் மண்ணல் ரோகல் உண்டகன் அடியனை பிடிவோம் இடர் அகன்றிடவே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ரோகலுண்டகாய நமஹா, நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.